நான் வீரமச்சம்பட்டி கிராமத்தில் வந்து வசித்து வருகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு எங்கள் ஊர் மக்களுக்கு ரோடு வசதி மிகவும் வந்து மோசமான நிலையில் வந்துட்டு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ரொம்ப குண்டும் குழியுமா இருக்குது. நாங்கள் அவசரத்துக்கு ஒரு தேவைக்காகவோ, இல்லை ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கோ, இல்லை கர்ப்பிணி பெண்கள் ஒரு அவசரத்துக்கு உடம்பு சரியில்லைன்னு கூட்டு போகிறதுக்கோ, எந்த ஒரு சூழ்நிலையுமே இங்கே வந்து இல்லாத அளவுக்கு இருக்குது. சாலைகள் வந்து பார்த்தீங்கன்னா, மோசமான நிலையில் இருப்பதை அரசுக்கு தெரிவிப்பதற்காக நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து நூதன முறையில் ஒரு போராட்டம் வந்து நாங்கள் ஊர் மக்கள்லாம் கூடி இது விளையாண்டுருக்கோம். ஏன்னா அப்படியாவது வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு அது வந்து தெரிவிக்கணும். அரசு அதிகாரிகளுக்கு இந்த மாதிரி சாலை மோசமான நிலையில் இருக்கக்கூடிய அளவில் வீரமச்சம்பட்டி கிராமத்தில் வந்து இருக்குது அப்படின்றத வந்து அரசு அதிகாரிகளுக்கு தெரிவிக்கணும். அப்படின்றதுனால கவன ஈர்ப்பு போராட்டமாக நாங்கள் வந்து இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். பல்லாங்குழிய விளையாட்டு மூலமாக வந்துட்டு, அதாவது அந்த அளவுக்கு குண்டும் குழியுமா இருக்குது. அதில் நாங்கள் பல்லாங்குழி தான் சார் விளையாட முடியும். மற்றபடி ஒரு பைக்கில் ஒரு அவசரத்துக்கு ஒரு உடம்பு சரியில்லாதவங்களை கூட்டு போகிறதுக்கோ, இல்லை ஸ்கூல் பிள்ளைங்களை கூட்டு போகிறதுக்கோ, இல்லை உடம்பு சரியில்லாதவங்களை கூட்டு போகிறதுக்கோ, ஆட்டோவெல்லாம் கூப்பிட்டோம்னா ஆட்டோக்காரங்களாம் வரவே மாட்டுறாங்க சார். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 108 ஆம்புலன்ஸ் இதுகளுக்கு ஃபோன் பண்ணால் கூட வர்றதுக்கு தயாராக இருக்குமான்னு தெரியல. அந்த ரோடு அந்த அளவுக்கு மோசமாக இருக்குங்க சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் கர்ப்பிணி பெண்கள்லாம் ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு இல்லை ஆட்டோக்காரங்க அந்த வீரமச்சம்பட்டி ஊரா அந்த ரோட்டில் வந்தோம்னா எங்கள் ஆட்டோக்கு தான் 1000-200 செலவு வந்துடும், நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு தள்ளுப்படுகின்ற நிலையில் வந்துட்டு இந்த ஊர் சாலைகள் வந்து இருக்குங்க சார். அந்த அளவுக்கு மோசமான நிலையில் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வயசானவங்களுக்கு முடியலை, நைட் நேரத்தில் முடியலைன்னா நடந்து கூட எங்களால் கூட்டு போக முடியலை. அங்கேருந்து பருத்தி கட்டோ இல்லை ஒரு புள்ளிக்கட்டோ ஏதோ கொண்டு வந்தால் விழுந்து தடுமாறி காயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குங்க சார். ஏன்னா எங்கிட்டு ரோடு இருக்குது, எங்கிட்டு பல்ல இருக்குது அப்படின்றது எதுவுமே தெரியலைங்க சார். அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. சாலைகள்லாம் போட்டு இப்போ 10 வருஷத்துக்கு மேலாச்சு. நாங்களுமே இது அரசு அதிகாரிகளுக்கு கவனத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்றனால தான் வந்து இன்னைக்கு நாங்கள் ஊர் மக்கள்லாம் கூடி இந்த அளவுக்கு இன்னைக்கு போராட்ட அளவு பண்ணக்கூடிய நிலைமையில இருக்குங்க சார். இப்படியே எங்களோட ஊர் வந்து இந்த மாதிரியே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் அந்த ஒரு ஊரை விட்டு காலி பண்ண தான் செய்யணுங்க சார். ஏன்னா அடிப்படை வசதிகளே வந்துட்டு ரோடு வசதி, சாலை வசதி, நீர் வசதி தான். அந்த சாலை வசதியே இல்லாத போது நாங்கள் எப்படி சார் எங்களோட குடும்ப வாழ்க்கைகள்லாம் எப்படிங்க சார் நடத்த முடியும்? அதனால அரசு அதிகாரிகள் கவனத்தை ஈர்க்கும் வகையில் நாங்கள் வந்து இந்த பல்லாங்குழி முறையில் வந்துட்டு நூதன போராட்டம் செஞ்சு நாங்கள் அரசுக்கு தெரிவிக்கிறோம். கூடிய விரைவிலேயே வந்துட்டு எங்களுக்கு அரசாங்கம் வந்து சாலை வசதி போட்டு தருவீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஊர் மக்கள்லாம் கூடி வந்து இன்னைக்கு வந்து போராட்டம் நடத்துகிறோங்க சார். வணக்கம். நாங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் பெருநாளி அருகாமையில் உள்ள வீரமச்சன்பட்டி கிராமத்திலேருந்து பேசுகிறோம். திருநாதபுரத்திலிருந்து வீரமச்சான்பட்டி கிராமம் வழியாக ஒரு 10 கிராமத்துக்கு இந்த சாலைகள் போயிட்டுருக்கு. இந்த சாலைகள் வந்து ரொம்ப மோசமாகவும், வண்டிகள் கூட செல்றதுக்கு ரொம்ப 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 மோசமாக நிலை இருக்குது. இப்போ இந்த ரோடு போட்டு 5-6 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. தரமற்ற முறையில் போட்டதுனால இப்போ 5 வருஷத்துக்குள்ளேயே இந்த அளவுக்கு ரொம்ப 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 மோசமாக இருக்கிறதுனால எங்கள் குழந்தைகளையோ மருத்துவத்துக்கோ, கர்ப்பிணி பெண்களை மருத்துவத்துக்கு கொண்டு போகிறதுக்கு கூட எங்களால் ரொம்ப சிரமப்படுறோம். ஒரு வண்டியோ வாகனமோ வர்றதுக்கு கூட உள்ள ஊருக்குள்ளே வர்றதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. அதுவாக அந்த கர்ப்பிணி பெண்களை கூட்டு போகிறதுக்கு நாங்கள் மேக்ஸிமம் இந்த ரோட்டில் நடந்து தான் அதிகமாக கூட்டு போக வேண்டி இருக்கிறதுனால நாங்கள் ரொம்ப இந்த கிராமம் வந்து ரொம்ப ஒரு சிரமத்தை அனுபவிச்சுட்டு வருது. இந்த இதை வந்து நாங்கள் அரசுக்கு தெரிவிப்படுத்தும் விதமாக நூதன முறையில் வந்து நாங்கள் சாலையில் பல்லாங்குழி என்ற ஒரு விளையாட்டை விளையாண்டு நாங்கள் இந்த இதை வந்து அரசுக்கு தெரிவிப்படுத்துறதுக்காக நூதன முறையில் நாங்கள் இந்த விளையாட்டை செஞ்சுருக்கோம். நாங்கள் வீரமச்சம்பட்டி பள்ளிக்கூடத்துக்கு வந்து ஆட்டோ சவாரி எடுத்துகிட்டு வரோம். நாங்கள் தும்னாரத்துலேருந்து ஸ்கூல் பிள்ளைங்களை வீரமச்சம்பட்டி பள்ளிக்கூடத்துக்கு வந்து கொண்டு வரோம். அவங்க கல்வியை பாதிக்கக்கூடாதுன்னு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி கூட என் வண்டி பஞ்சர் ஆகி ஒர்க் ஷாப்பில் விட்டு தான் இப்போ வந்திருக்கேன். டெய்லி இப்படியே பஞ்சர் ஆனால் நாங்கள் என்ன செய்கிறது? அவங்க இதே இது அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகணுன்னா 12 கிலோமீட்டர் சுற்றி வரணும். நல்ல ரோடுக்கு போகணுன்னா அங்கேருந்தும் பாதை மோசமாக தான் இருக்குது, 2 கிலோமீட்ரு. அதனால் நாங்கள் இங்கிட்டு தான் வந்து ஆகணும், வேறு வழி இல்லை எங்களுக்கு. ஒரு அவசர ஆத்திரத்துக்கு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க. நீங்கள் பைபாஸ்க்கு வந்துருங்க, அங்கேருந்து நாங்கள் கூப்பிட்டு போகிறோன்னு சொல்கிறாங்க. இந்த ரோட்டை பார்த்துட்டு நாங்கள் எப்படி போகிறது? 4 நாளாக நான் வந்து ஆட்டோவே ஓட்டலை. ஆட்டோவே ஒர்க் ஷாப்பில் போட்டது இன்னும் எடுக்கலை. பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க வந்து நடந்து தான் போயிருக்காங்க. அவங்க வீட்டால் ஆம்பளை ஆள் இருக்கிறவங்க வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து விட்டுறாங்க. பாதி பேர் நடந்து தான் போகிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா கூட அந்த பிள்ளைகளை கூட காட்டலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.